கடற்கரையோர நகரமான ஸ்வீட் ஹேவனில் ஆலிவ் ஆயில் தனது வழக்கமான கம்பீரத்துடன் நடந்து சென்றாள். நீண்ட அடிகள், குதிகால் செருப்புகளின் சத்தம், இதயம் முழுவதும் கனவுகள். ஆலிவ் எங்கு சென்றாலும் 2 நிழல்கள் அவளைப் பின்தொடர்ந்தன. ஒருவன் ப்ரூட்டோ, உரத்த குரலும் பிரமாண்டமான உருவமும் கொண்டவன், தனது பலத்தைப் பற்றி பெருமை பேசி தன் தசைகளைக் காட்டிக் கொண்டிருந்தான். அன்பை அதிகாரத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்று அவன் நம்பினான். மற்றவன் போப்பாய், சிறியவனும் அமைதியானவனும், மெதுவாக விசில் ஊதிக்கொண்டு ஒரு கீரை திண்ணையும் விசுவாசம் நிறைந்த இதயத்தையும் சுமந்து சென்றான். ஒரு வெயில் நிறைந்த மதிய வேளையில் ப்ளூட்டோ ஒரு நங்கூரத்தை தூக்கி ஆலிவை ஈர்க்க முயன்றான். பார், ஆலிவ், நான் தான் மிகவும் பலசாலி என்று அவன் கத்தினான். ஆனால் ஆலிவ் பணிவாக புன்னகைத்தாள். வெறும் பலம் மட்டும் அவள் இதயத்தை அசைக்கவில்லை. அன்றைய தினம் பிற்பகலில் துறைமுகத்தில் ஒரு புயல் தாக்கியது. ஒரு மீன்பிடி படகு கயிற்றிலிருந்து விடுபட்டு பாறைகளை நோக்கி மிதந்து சென்றது. அதில் ஆலிவ் சிக்கிக் கொண்டிருந்தாள். ப்ளூட்டோ என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்து நின்றான். போப்பாய் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அவன் தனது கீரையை விழுங்கிவிட்டு அலைகளில் குதித்து புயலுடனேயே போராடினான். கடல் அமைதியானதும் போப்பாய் ஆலிவை மெதுவாக கரைக்கு அழைத்து வந்தான். எந்த பெருமையும் இல்லை, எந்த அகங்காரமும் இல்லை. ஆலிவ் அவன் கையை பிடித்து புன்னகைத்தாள். விஷயம் வரும்போது நீ எப்பவும் வந்துடுற, போப்பாயு. ப்ளூட்டோ அங்கிருந்து நடந்து சென்றான். உண்மையான காதல் என்பது தசைகளைப் பற்றியோ அல்லது ஆரவாரத்தைப் பற்றியோ அல்ல, அது தைரியம், கருணை மற்றும் உடனிருத்தல் பற்றியது என்பதை புரிந்து கொண்டான். இப்படியாக தலைமுறை தலைமுறையாக அவர்களின் முக்கோணம் ஒரு எளிய உண்மையை கற்பித்தது.